ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி SolidWorks 2020 போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம போட போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18. இதோட சர்க்கிள் டயா 10, ரேடியஸ் 10. இந்த லைனில் இருந்து இங்கே 15 தள்ளி இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா 50, சென்டர் கேப் பார்த்தீங்கன்னா 20, இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10. இது 15, 15, 13 ஆயிரும். தென் இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 75, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 35, 35, 45 வந்துடும். தென் இந்த டிஸ்டன்ஸ் 15, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 40, இங்கேருந்து இந்த சர்க்கிளுக்கு டிஸ்டன்ஸ் 15, அவுட்டர் 30, இது 20, இது 10, அதான் 20, 10. தென் இதோட ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 10 கொடுக்கணும். சேம் அதே தான், இங்கே என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும். இங்கே இந்த ஒரு பார்ட் போட்டுட்டு இந்த பார்ட் மிரர் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி இந்த ஒரு பார்ட் போட்டுட்டு இதை மிரர் பண்ணிக்கலாம். இந்த டயா பார்த்தீங்கன்னா 40 இங்கே கொடுத்துருக்கோம். சேம் இது 20, 10. ஃபஸ்ட்டு 15 கட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் ஆகிரும். சேம் அதே தான் இங்கேயும். இங்கே இந்த ஸ்கெட்ச் கரெக்டாக 15 வரைக்கும் போகும். இன்னர் சர்க்கிள் ஃபுல்லாக வரும். அது அந்த டாட்டா லைனில் போட்டிருக்கிறதெல்லாம் கட் ஆகும்னு அர்த்தம். இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துங்க. தென் இன்டர்ஃபேஸ் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் டாப் லைன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. தென் சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுங்க. தென் அதுக்கு டைமென்ஷன் கொடுங்க. இது 105 கரெக்டாக. ஆஃப்செட் கொடுக்குறப்ப அது 10 ஆயிரும், அந்த 5. இப்போ இது இந்த பக்கம் 80. தென் இப்போ 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு ஒரு ஆர்க் ஒன்று போடுங்க. ஆர்க் ரேடியஸ் ஆல்ரெடி 40 தான். நான் இப்போ உள்ளதை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு. நான் இப்போ ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிரும். அந்த ஸ்கெட்சை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஸ்கெட்சை ட்ராக் பண்ணிக்கிட்டு ஆஃப்செட் கொடுங்க. ஆஃப்செட் 10. இப்போ அந்த இடம் கரெக்ட் ஆகிரும். அந்த 5 சொன்னோன்னா இந்த பிளேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 70. ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. தென் இப்போ நான் அதை பிளெயின் வெயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் நான் போடுற ஸ்கெட்ச் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள் போட்டுக்குங்க. சர்க்கிள் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 40. இன்னர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 20. தென் எகைன் ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு கீழே இருந்து பாட்டமில் இருந்து சர்க்கிள் டிஸ்டன்ஸ் 75. தென் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60. இப்போ டேஞ்சண்டாக லைன் போட்டுக்கோங்க அந்த சர்க்கிளுக்கு. சேம் இங்கேயும் ஒரு டேஞ்சண்டாக ஒரு லைனு. தென் கன்வெர்டர் டிஸ் எடுத்துக்கிட்டு இந்த எட்ஜை ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. தென் இப்போது ட்ரிம் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு தென் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இதில் ஆஃப்செட் கொடுங்க. ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10. இங்கே எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸும் 10. 15 அந்த சர்க்கிளை மட்டும் 5 எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டா இந்த போர்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிரும். தென் இப்போ சர்க்கிள் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள் அவுட்டர் சர்க்கிள் வரையும். இப்போது இதை எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 5. ஸோ அது டோட்டல் 50. இப்போ 25 வந்துடுச்சு. சேம் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாகிரும். மிரர் ஃப்ரண்ட் பிளேனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஓகே கொடுத்துக்கோங்க.
தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. தென் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட டயா பார்த்தீங்கன்னா 30. ஜஸ்ட் ஒரு லைன் ட்ராக் பண்ணிக்கோங்க. அது நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வெர்டிக்கலாக மாற்றிக்கோங்க. தென் இப்போது இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40. சேம் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிக்கிட்டு இதை வந்து டென்ஷன் படுத்திக்கோங்க. சேம் இதையும் டென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது லைனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஸ்கெட்சை ஃபுல்ஃபில்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரிம் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு உள்ள சர்க்கிளை ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிரும். ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் போயிட்டு 15 கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபேஸுக்கு ஓகே நம்ம வந்து ஹோல் விசர் ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ டைப் பண்ண கரெக்டாக வந்துச்சு. ஹோல் விசர் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் செக் பண்ணோம். 3D ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஓகே அது சென்டர் காமிச்சிருச்சு. இதான் சென்டர் போர்ஷனு. தென் இப்போ டைப்பில் போயிட்டு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் சூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லை, ஓகே ஃபஸ்ட்டு டைப் தான். ஓகே இந்த டைப் தான். இதுக்கு வந்து கஸ்டம் டைமென்ஷன் கொடுக்கலாம். இதுக்கு டைப்பில் என்னமோ கொடுத்தேன். இது ஐஎஸ்ஓ தான் கன்ஃபார்மு. டைப் என்ன கொடுத்தேன்னு மறந்துட்டேன். இதில் கஸ்டம் டைமென்ஷன் ஓகே இதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு தான் இப்போது இதில் வந்து M6 எடுத்துக்கலாம். ஓகே ரொம்ப பெருசாக இருக்குது. ஐ மீன் டயாமீட்டர் 10. இது வந்து 5. ஓகே அங்கே இருக்குது. ஸோ கஸ்டம் ஓகே. இப்போ வந்து இது வந்து 6 இருக்கா. ஸோ கஸ்டம். இப்போ வந்து நம்மளே டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 15 ஐ திங்க் நினைக்கிறேன். ஸ்கெட்சை பார்த்துக்கிறேன். ஓகே 10 இல்லை, 5 வந்து ஓகே 10 கொடுக்கலாம். 10 தான் வரும். செகண்ட் டயா பார்த்தீங்கன்னா 20. ஓகே கரெக்டாக இருந்துச்சு. 20 10. இப்போ இந்த 20க்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வந்து 5 கரெக்டாக. பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ அந்த போர்ஷன் வந்து சிங்கிள் கமாண்டில் கட் ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்க்கிள் போட்டும் கட் பண்ணலாம், எப்படியும் கட் பண்ணலாம். தென் இப்போது இந்த ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் கொடுங்க. மிரர் அபவுட் ஃப்ரண்ட் பிளேன் தான் எகைனும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த போர்ஷன் ஃப்ரண்ட்டு சைடு ஓகே. இப்போ நம்ம வந்து சென்டர் போர்ஷன் போடணும். ஜஸ்ட் இதை வந்து ஸ்கெட்ச் கொடுங்க. இப்போ வந்து சென்டராக ஜஸ்ட் இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஒரு லைனு. இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்து ஓகே இப்போ வந்து ஜஸ்ட் டைமென்ஷன் கொடுங்க. ரேடியஸ் வந்து 40 தான். ரேடியஸ் 40னா டயா வந்து 80. இப்போ எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கரெக்டாக. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணணும். இந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேன் கிரியேட். பிளேனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 + 15 40 வந்துடும். கரெக்டாக ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஓகே நார்மல் டூ இந்த பக்கம் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ஜஸ்ட்டு 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கிட்டு கன்வெர்ட் அண்ட் ரெடியூஸ் கொடுத்துட்டு ஓகே ஃபேஸை பண்ணக்கூடாது, அந்த எட்ஜை மட்டும் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் அந்த எட்ஜை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்சுக்கு 3Dலேருந்து ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கோங்க. தென் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன், சேம் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, இப்போ வந்து இது இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கரெக்டாக. ஓகே, இந்த டையாக பார்த்தீங்கன்னா 20, இந்த டையாக பார்த்தீங்கன்னா 10. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் கான்சென்ட்ரிக், ஓகே இந்த லைனு செலக்ட் ஆகிட்டு அதனால கான்சென்ட்ரிக் ஆகாதுன்னு சொல்லுது. ஓகே, ஸ்கெட்ச் அவுட் வெளில வந்துட்டேன்னா மவுஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காப்புல, அதான் இப்படி ஆகுது. மவுஸ் பேட் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ கரெக்டாக ட்ராக் பண்ண முடியல. தென் இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட் ஓகே ட்ரிம் பண்ணிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஜூம் பண்ணிக்கிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டும் ஓகே மறுபடியும் அதான் வருதா, ஆர்க்கும் சேர்த்து செலக்ட் ஆகிக்குது, ஸோ அதனால் வரல. இதையும் நமக்கு டேஞ்சன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடு கொடுத்து பார்க்கலாம். இதுவும் ஆல்ரெடி டேஞ்சன்ல தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அதே எட்ஜில் ஆர்க்கும் வந்து லைனும் சேர்ந்துருக்குன்னு சொல்லுது, வேறு எதுவும் இல்லை. புதுசாக வந்து அப்டேட்டில் அது ஒரு நல்ல காரியம். தென் இந்த பாயிண்ட்டும் ஹரிசாண்டல் பண்ணிட்டா ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிட்டு. ஓகே, தென் இப்போ வந்து ஃபியூச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு ஓகே ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 15 கொடுக்கணும், 15. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. தென் இப்போ வந்து சென்டரில் ஓகே இந்த கட்டு வந்து ஃபுல்லாக போகணும், த்ரூ ஆல் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரூட் கட்டில். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து டாப் பிளேன் ஓகே ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு இந்த பிளேனை ஹைட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் 40. ஓகே, கீழே இருந்து சர்க்கிள் ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 வரும். இந்த லைனில் இருந்து இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45. எக்ஸ்ட்ரூட் பேஸு மிட் பிளேன் கொடுத்து 80 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். எயிட்டி தான் அதோட லென்த்து, ஸோ 80 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸ் ஓகே இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் எகைன் ஒரு சர்க்கிள் ஸ்மால் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20. இங்கேருந்து சேம் நம்ம 40க்கு என்ன கொடுத்தோம் 40க்கு என்ன கொடுத்தோமோ அதே டைமென்ஷன் தான் இங்கேயும். இங்கேருந்து இங்கே வந்து 45 கரெக்டாக ஓகே கொடுத்துட்டு தென் இப்போ வந்து இதோட கட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வரும். ஓகே, சேம் இந்த கட் பண்ணதுலேயே இன்னொரு கட் ஒன்று போகுது, அதோட டயை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 வந்துடும். சர்க்கிளோட டயா வந்து 10.
டையா 10 போட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரூட் கட்டு த்ரோ ஆல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பாக்கி உள்ள போர்ஷனை போட்டுடலாம். இது போட்டுட்டு ஃபில்லட் போட்டுட்டா முடிஞ்சிடும் கரெக்டாக. கன்வெர்ட் அண்ட் யூஸ் கொடுத்துட்டு இதோட எட்ஜு ஓகே ஃபுல்லாக செலக்ட் ஆகிட்டா ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் எரர் காமிக்கும். ஃபேஸ் 2 தேவையில்லை, இந்த லைன் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, அது ஃபுல்லாக செலக்ட் ஆனதுனால எரர் காமிக்குது. ஜஸ்ட் இதோட எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட்டு ட்ரிம் அண்ட் ரீஸ் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடில் 15 கொடுங்க. ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓகே கொடுங்க. இப்போது ஓகே, தென் இப்போ வந்து ஃபில்லட் தான். அவுட்டர் ஃபில்லட் பார்த்தீங்கன்னா 15 கொடுக்கணும் கரெக்டாக. இன்னர் ஃபில்லட் வந்து 5 வரும். 15 - 10 5ன்னு வந்துடும். சேம் இப்போ வந்து இன்னர் ஃபில்லட்டு 5 கொடுங்க. ஜஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இங்கேயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டயக்ராம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. ஓகே, மேக்ஸிமம் ஃபுல்லாக போட்டாச்சு. ஆஃப் செக்ஷன் வியூவில் காமிக்கிறேன். ஓகே, இன்னர் கட் வந்துடுச்சு. இந்த மிடில் கட்டும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.